இந்த ஓடிஜியை வாங்க சொல்லி எங்கள் வீட்டில் நாங்கள் அவ்வளோ தொல்லை கொடுத்தோம். வாங்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா? குக்கிங்கே தெரியாத உங்களுக்கு ஓடிஜிலாம் எதுக்கு? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்தது. எங்களை நம்பி வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி இந்த ஓடிஜியை வாங்கினோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் டாக். இந்த ஓடிஜி வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படியே ஓடிஜியில் நாங்கள் ஃபர்ஸ்ட் செஞ்சது தான் இந்த ப்ரௌனி. ஃபர்ஸ்ட் டைம் எப்போவும் போல் ஃப்ளாப் தான், பட் இதே எங்களோட 4th attempt. ப்ரௌனின்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரௌனிக்கு நம்ம டார்க் சாக்லேட் அண்ட் பட்டரை டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. அடுத்தது ஒரு 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சாக்லேட்டை பவுலில் போட்டு அது மெல்ட் ஆகிட்டு இருக்க அந்த டைமில் 40 கிராம் பட்டரையும் நீங்கள் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தென் ஒரு எக்கை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது சுகரை நாங்கள் நல்லா பவுடர் பண்ணி 45 கிராமுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். தென் 40 கிராமுக்கு மைதாவையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ட்ரீக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அவனும் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ட்ரேவை உள்ளே வச்சு ப்ரௌனியை பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ப்ரௌனி பார்க்க கொஞ்சம் டெம்டிங்காக தான் இருக்குல்ல, சாப்பிட்டவும் சூப்பராக இருந்தது. வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.